வெல்கம் டு சந்திரமேக்ஸ். இதுக்கு முந்தின வீடியோவில் பிஎம்ஐனா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஓவர் வெயிட்னா என்ன, எவ்வளோ பிஎம்ஐ இருக்கணும், சப்போஸ் பிஎம்ஐ இருந்தால் அதை எப்படி நம்ம குறைக்கணும், அதுக்கு உண்டான டயட் பிளான் என்ன, அதுக்குள்ளான ஒர்க் அவுட் என்ன அப்படின்றத தெளிவாக இதுக்கு முந்தின வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது அண்டர் வெயிட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்டை வெயிட் கெயின் பண்ணணும். அதாவது என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு சப்போஸ் மைனஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 170 ஹைட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 58 கிலோ, சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 55 கிலோக்குள்ளே இருந்தால் பெட்ரு, சரிங்களா? சப்போஸ் -3 53 50 47 கிலோ இருக்கப்போ உங்களுக்கு அண்டர் வெயிட் கண்டிப்பாக காட்டும், சரிங்களா? அதாவது பிஎம்ஐ 18.5க்கு கீழே போனாலே அண்டர் வெயிட்டில் மென்ஷன் பண்ணிடும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டோட அண்டர் வெயிட்டில் இருக்க பிஎம்ஐ பயோடேட்டாவை நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அவரோட வெயிட் லெவலை பாருங்கள். ஸோ அவர் இருக்க வேண்டிய வெயிட்டை விட ரொம்ப லோவில் இருக்கார். அதாவது 51 கிலோவோ 52 கிலோவோ இருக்கார். ஸோ அவர் ஃபஸ்ட்டு வெயிட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். செகண்ட் பார்த்திங்கன்னா பிஎம்ஐ லெவலும் ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஸோ அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாடியோட ஃபேட், ஸோ இதுவும் தின்னில் இருக்குது, ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஃபேட் மாஸும் அதுவும் தின்னில் தான் இருக்குது, அதையும் ஸ்டாண்டர்ட் லெவலில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மசில்ஸ் மாஸ் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இன்க்ரீஸ் பண்ணுறது பெட்ரு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போன் மாஸ், ஸோ இதுவும் லோவில் இருக்குது, ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டரோட வெயிட்டும் ரொம்ப லோவில் இருக்குது. ஸோ இதையும் ஸ்டாண்டர்ட் இல்லை எக்ஸ்டர்னல் லெவலுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாடியோட வாட்டர் லெவல் இதுவும் லோவில் தான் இருக்குது, இதையும் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு கொண்டு வரணும். ஸோ இதை ஸ்க்ரீனில் காட்டின ஒவ்வொரு குறைகளிலும் அந்த ஸ்டூடெண்ட் ஃபோக்கஸ் பண்ணார் அப்படின்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ளேயே அழகாக வெயிட் கெயின் ஆகும். பட் அதை எடுத்துக்கிட்டால் மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. மெயின் மசில்ஸ் ப்ளஸ் போன் மாஸ், இந்த ரெண்டுலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு டயட் எடுக்கிறோமோ அதை விட டபுள் மடங்கு ஒர்க் அவுட் கண்டிப்பாக போடணும். ஸோ உங்களுக்கு மசில்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டயட் எப்படி எடுக்க போகிறோம்? நம்ம ஓவர் வெயிட்டில் என்னென்ன எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோமோ அதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே எடுத்துடணும் அதை, சரிங்களா? ஏன்னா அது ஃபுல்லாக நம்மளோட கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடியது ஓவர் வெயிட்டுக்கு சொன்ன டிப்ஸ் எல்லாம். பட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹை ப்ரோட்டீன் லெவல், சரிங்களா? எந்த அளவுக்கு நம்ம ப்ரோட்டீன் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வெயிட்டை கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒவ்வொன்றும் எப்பப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்றதையும் நான் பின்னாடி வர்ற ஒவ்வொரு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மெயினாக நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் கோர் மசில்ஸுக்கு அதாவது கோர் ஒர்க் அவுட் கொஞ்ச நாளைக்கு வெயிட் கெயின் ஆகும் வரைக்கும் கோர் ஒர்க் அவுட் எதுவும் பண்ணிட வேண்டாம், சரிங்களா? இப்போ நான் இமேஜில் காட்டிடுவேன். ஸோ அதில் முக்கியமாக உங்களோட செஸ்ட்டுக்கு உண்டான செஸ்ட் ஒர்க் அவுட் எத்தனை இருக்கோ டோட்டலாக அத்தனையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா மசில்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மசில்ஸை எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அந்தளவுக்கு நீங்கள் டயட் எடுக்கிறப்ப கண்டிப்பாக மந்த்லி குறைஞ்சது 3லேருந்து 4 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். டயட்டை மட்டும் எடுத்தால் பார்த்தாது, மெயின் உங்களோட அப்பர் பாடி லோவர் பாடியில் இருக்க மசில்ஸை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதெல்லாம் இருக்க உங்களோட வெயிட்டு கெயின் ஆகுறது, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படிங்கன்னா லோவர் பாடி. ஸோ லோவர் பாடியில் குவாடிசெப் மசில்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கு உண்டான குவாட் ஒர்க் அவுட் எத்தனை இருக்கும், ஸோ டோட்டல் அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ மெயின் நான் சொன்னது, ஸோ மசில்ஸ் மாஸ் ப்ளஸ் போன் மாஸ் இந்த ரெண்டு மேலேயுமே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு உண்டான டயட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான வெயிட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் காட்டியிருக்க இமேஜ் கிரவுண்ட் நட்டாக இருக்கட்டும், ஸோ பிளாக் சனா சுண்டலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பச்சை பாசி பயிராக இருக்கட்டும், சரிங்களா? இதெல்லாம் ஒர்க் அவுட் முடித்த உடனே ஏர்லி மார்னிங் வித்தின் 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் சாப்பிடணும். இல்லை நான் ஒர்க் அவுட் போட்டேன், செஸ்ட் ஒர்க் அவுட் போட்டேன், லெக் ஒர்க் அவுட் போட்டேன், நான் ஒரு 3 மணி நேரம் கழித்து சாப்பிட்டேன் அப்படின்னா அதில் பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு ஒர்க் அவுட்டு போடுறப்ப, சரிங்களா, வித்தின் 20 மினிட்ஸ்க்குள்ளே இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு உண்டான டோட்டல் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர் லஞ்ச் ஸோ அதிகமாக தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்ரு. சரிங்களா? ஸோ தயிரில் இருக்க அந்த எனர்ஜி வந்து கண்டிப்பாக உங்களோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ தயிர் சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு மதிய டயத்தில் 1 ஹவர் 2 ஹவர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்லீப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒன்று இருக்கவே கூடாது வெயிட் கெயின் பண்ணுறப்ப. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம லஞ்ச் எடுத்துருப்போம்ல, ஸோ மதியம் சாப்பாட்டுக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு 1 ஹவர் கழிச்சு, சரிங்களா, ஆப்பிள் ஜூஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாகணும். அப்படி இல்லாட்டினா பனானா ஷேக்கு நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். சரிங்களா? ஸோ அது ஆப்பிள் கூட மில்க் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஐஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு இல்லாட்டினா சுகர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 2யும் எடுத்து நீங்கள் ஆஃப்டர் லஞ்ச் முடித்ததுக்கப்புறம் ஸோ இதை குடிச்சிட்டு நீங்கள் குறைஞ்சது 1 ஹவர் 2 ஹவர் முடிஞ்சால் 3 ஹவர் கூட ஸ்லீப்பிங் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அழகாக தூங்கி எந்திரிக்கிறப்ப உங்களோட மசில்ஸ் வந்து அழகாக ரிகவரி ஆகும். சரிங்களா? ஸோ தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு பூஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒர்க் அவுட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அடுத்த ஒர்க் அவுட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து ரெடி ஆயிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது ஈவினிங் ஒர்க் அவுட். ஸோ மெயின் உங்களோட மசில்ஸ் கெயின் ஆகிறதே இந்த இதில் தான். சரிங்களா? ஈவினிங் ஒர்க் அவுட் நீங்கள் செஸ்ட்டு போட்டாலும் சரி, லெக்கில் வந்து குவாடுக்கு போட்டாலும் சரி, குளுட்டஸ் மசில்ஸ் இந்த 3 மசில்ஸுக்கு மெயினாக நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் போட்டே ஆகணும். ஸோ போட்டு முடிச்சுட்டு, சரிங்களா, அது போட்டு முடித்து ஒர்க் அவுட் போட்டு முடித்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே, சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணணும், சிக்கனை வந்து பாயில் பண்ணணும். பாயில் ஒன்று சுடு தண்ணியில் போட்டு பாயில் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டினா எண்ணெயில் போட்டு. சரிங்களா? அது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் லேசாக உப்பு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை இது மட்டும் போட்டால் போதும். மற்ற மசாலா ஐட்டங்கள் எதுவுமே போட வேண்டாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து உப்பு கறி போடுவோம்ல, உப்பு கறி மாதிரி போட்டு எடுத்து வச்சுங்க. ஒர்க் அவுட் முடிஞ்சு வந்த உடனே டக்குன்னு இந்த சிக்கனை சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த சிக்கன் கூட நீங்கள் முட்டையும் எடுத்துக்கலாம். இந்த 2யும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப ஸோ மசில்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கும்ல, ஒர்க் அவுட் போட்டோன்னே செஸ்ட்டு மசிலோ உங்களை குவாடிசெப் மசில்ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கும்ல, உடனே டக்குன்னு போய் அந்த எக்ஸ்டென்ஷன் ஆன ரகத்தில் கண்டிப்பாக இது வந்து போய் ஃபில் ஆயிரும். ஸோ அந்த ரகத்தில் மசில்ஸ் வந்து அந்த ரகத்தில் குரோத் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ இந்த மெயின் வந்து இந்த ஈவினிங் ஒர்க் அவுட்டில் தான் இருக்குது உங்களோடது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சிக்கனும் எக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு வாழைப்பழம் இல்லை 2 வாழைப்பழம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும். கண்டிப்பாக வந்து அது டைஜஷன் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கும் அந்த இதில். அதுக்கப்புறம் டின்னர். சரி, நைட்டு சாப்பிடுவீங்கள்ல, ஸோ சாப்பாடு எது வேண்டாலும் இருந்துட்டு போதும், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? பட் லிமிட்டேஷன் ஒரு 70-75% எடுத்துக்கோங்க. சாப்பாடு கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், எது வேண்டாலும் இருந்துட்டு போட்டோம். சரிங்களா? பட் மீதி இருக்க 25% கண்டிப்பாக அதில் மில்கோட பங்கு வகிக்கணும் அதில். அதுக்கப்புறம் வாழைப்பழமும் இருக்கணும். இந்த 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கான்ஸ்டிபேஷன் வந்து உருவாக விடவே விடாது உங்களுக்கு. மலச்சிக்கல் ஒன்றுக்கு இடமே கொடுக்காது. ஸோ இந்த 2 வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் உங்களோட போன் மாஸை இன்க்ரீஸ் பண்ண ஸ்க்ரீனில் கொடுத்ததை சாப்பிட்டாலே போதுமானது. அதுக்கப்புறம் உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது வரைக்கும் லாங் ரன்னையோ கோர் ஒர்க் அவுட்டையும் ஸ்டாப் பண்ணி வைக்கிறது பெட்ரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின் ரோலே தான் உங்களுக்கு. சரிங்களா? ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒன்று இருக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு நான் வெயிட் கெயின் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் டோட்டலாக ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் குறைஞ்சது நைட்டில் நீங்கள் ஒரு 7 மணி நேரம் கண்டிப்பாக உறங்கி ஆகணும், வித்தவுட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு செஸ்ட் ஒர்க் அவுட்டும் போடணும், அந்தளவுக்கு லெக் ஒர்க் அவுட்டும் போடணும். அதுவும் எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டு, ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டு கிடையாது. சரிங்களா? ஸோ ஆஃப்டர்நூன் நீங்கள் டெய்லி கார்டு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம். பட் எது எடுத்தாலும் அது கூட கொஞ்சம் கார்டு எடுத்துக்கிறது பெட்ரு. சரிங்களா? கண்டிப்பாக மதியம் 2 மணி நேரம் கண்டிப்பாக தூங்குறது வெயிட் கெயினுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் கெயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் என்னோடய மறுபடியும் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரெக்வெஸ்ட், இப்போதைக்கு எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அது மேலே வைங்க. இப்போதைக்கு இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணாம். நல்லா படிங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டு எக்ஸாம் முடித்த மறுநாள், சரிங்களா, இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதுக்கு உண்டான ரிசல்ட் 100% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரிட்டன் ஒரு முறை சொல்லிக்கிறேன், இதில் நீங்கள் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது உங்களோட அப்பர் பாடி மசில்ஸும் லோவர் பாடி மசில்ஸ் மட்டும்தான். நீங்கள் கோர் ஒர்க் அவுட்டோ கோர் மசில்ஸோ ஃபுல்லாக நீங்கள் வந்து டார்கெட் பண்ண வேண்டாம்.
சரிங்களா? ஒரு ஒர்க் அவுட்டும் நீங்கள் போட்டுற வேண்டாம். மெயின் இந்த 2 மசில்ஸில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு உண்டான ஒர்க் அவுட் ப்ளஸ் டயட்டை நீங்கள் வந்து இம்மீடியட்லியாக எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா அதோட நல்ல ரெஸ்ட்டு, சரிங்களா? ஸ்ட்ரெஸ் இல்லாத ரெஸ்ட்டு இதை எடுத்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கெயின் வந்து மந்த்லி குறைஞ்சது 3லேருந்து 4 கிலோ கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு வந்து நான் கேரண்டி. சரிங்களா? ஸோ இப்போ ஸ்க்ரீனில் சொன்ன வெயிட் கெயினை பற்றின நாலேஜ் எல்லாமே நல்லபடியாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ யாருக்காச்சும் டவுட்டுன்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு உண்டான டவுட்ஸை கண்டிப்பாக சந்திர மேக்ஸ் சேனல் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் செல்லத்துறை XBSF சந்திர மேக்ஸ் சேனல். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.